ஹண்டர் டு பேங்காக் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எனக்குலாம் அள்ளு விட்டுடுச்சு, ஏன்னா நான் தனியாக வந்துட்டேன். இங்கே ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா கரண்ட்டுங்கோ. ஆனால் மேகி ரேட்லாம் கேட்டிங்கன்னா அட்டாக் வந்துடும். அது லடாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளில வந்தாலே வியூ தான். 14,000 அடிக்கு மேலே ஒரு லேக் இருக்குன்னா சூப்பர் தானே. 120 போகிற அளவுக்கு ரோடு போட்டிருக்காங்கன்னா பார்த்துங்களேன். ஒரு 7-8 நாள் லே லடாக்கில் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது போதும். அப்பா தண்ணி கலரை பாருங்கள், வேற மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய லேக்கு பார்த்தீங்களா, பேங்காக் லேக்குன்றது. ஜஸ்ட்டு அவங்க கிராஸ் பண்ணுறது வீடியோவாக எடுத்துப்போம். கேம்பிங் முன்னாடி நேரம் வந்துருப்பேன் சறுக்கிக்கிட்டு. ஏ காய்ஸ், எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். போங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துர்புக்கு. நமக்கு இன்றைக்கி சென்னை டு லே ட்ரிப்பில் டே 14ங்க, டே 14. எங்கே இருக்கோம்னா துர்புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில். இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா ஹண்டர் டு பேங்காக் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் உங்களுக்கு தெரியும், நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நைட்டு வந்து சில மலைகளில் சாங்கலாலாம் நாங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. பெரிய வாட்டர் கிராசிங்கு நைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இங்கே துர்புக் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். இங்கேருந்து பேங்காக் வந்து 40 கிலோமீட்டர்ஸு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு மேகி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த கிளைமேட்டு கூட உதலாம் ஒரு மாதிரி வெடிச்சு போகுதுங்க. நல்ல வெயிலில் நிற்கிறோம், ஏன்னா செம்ம குளிர். நேற்று அப்படியே நடுக்கிக்கிட்டே வந்து ரூம் வந்து சேர்ந்தோம். நைட்டு வாட்டர் கிராசிங் இதெல்லாம் ஒரு மாதிரி பயந்துட்டோம் சொல்லப்போனால். எனக்குலாம் அள்ளு விட்டுடுச்சு, ஏன்னா நான் தனியாக வந்துட்டேன். மற்றவங்க எல்லோரும் 2 பேர் வந்தாங்களா, நான் தனியாக வந்துட்டேன். ஸோ என் வண்டியை கிராஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லாரிக்காரங்களாம் ஹெல்ப் பண்ணி தான் வண்டியை கிராஸ் பண்ணி விட்டாங்க. ஆனால் நல்ல வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதெல்லாம் கிராஸ் பண்ணது. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே பேங்காக் நோக்கி போக போகிறோம். இந்த மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனாலனா இந்த லடாக் ட்ரிப்பு முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10K அடிச்சா நல்லா இருக்கும் மாதிரி எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் கோப்ரோ வியூ. ஸோ இதாங்க இந்த ஊர் துர்புக். ரொம்பவே நல்லா இருக்குல்ல, சுற்றி பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஓகே, பைக் ஃபுல்லாக ரெடி. ஸோ கார்னர் ரெஸ்டாரண்ட்டு இங்கே தான் சாப்பிட்டோம் நைட்டு. அப்புறம் இங்கே தான் ஸ்டேவும் பண்ணோம். இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ரூம் இருக்கும். அதாவது ஒரே பெரிய ஹாலு, 7 பேரும் இருக்கிற மாதிரி இருப்போம். ஒரு ஆளுக்கு 115 ரூபாங்க. டோட்டலாக 800 ஒர்த்து தான். நைட்டு வந்து தூங்குறதுக்கு ஒரு இடம், குளிக்க முடியாது, ஹாட் வாட்டர் இல்லை, ஃபேஸ் அதெல்லாம் கிளம்புறோம். வேறு படுத்துக்கிறதுக்கு மட்டும் நல்ல பெட்டு, நல்ல கம்பெனி போர்வை, அது போதும்னு தோணுச்சு 100 ரூபாய்க்கு. நேற்று வாட்டர் கிராசிங் ஹெவியாக இருந்துச்சு. நேற்று வீடியோ பார்க்கலாம், போய் பாருங்கள், செம்மையாக இருந்திருக்கும். நைட்டில் செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு நேற்று நைட்டு. ஸோ அதில் வந்து இவங்க பசங்க 2 பேர் வர முடியாதுன்றதுனால யாரோ இது காரில் ஏறி வந்திருக்காங்க. ஒரு வண்டி மட்டும் ஓட்டி வந்திருக்காங்க. ஸோ அதில் ஹெல்மெட்டை வச்சுட்டாங்க. அப்புறம் இப்போ தான் அவங்க ஹெல்மெட்டை கொண்டு கொடுத்தாங்க. அதனால் இப்போ தான் கிளம்புறோமே நாங்கள். டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 9:35 ஆயிடுச்சு. இங்கே ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா கரண்ட்டுங்கோ. கரண்ட் வந்து காலையில் 5:30 to 7:30, ஈவினிங் வந்து 7 to 11 அவ்வளோதான் கரண்ட் இருக்குமா. மற்ற நேரத்தில் கரண்ட் இருக்காதான், பவர் கட்டான். யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் இந்த இடம்ட்டு. கஷ்டம்தான் கொஞ்சம். கிளம்பிட்டவங்க இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸு கண்டினியூவாக அடிக்க வேண்டியதான். எங்கேயும் நிறுத்துற ஐடியா இல்லை, ஏன்னா இங்கேயே சாப்பிட்டோம் நாங்கள் மேகி. அப்பா மேகி சாப்பிட்டே உயிர் வாழ்கிறேங்க. ஆனால் மேகி ரேட்லாம் கேட்டிங்கன்னா அட்டாக் வந்துடும். 60 ரூபா மேகி, 5 ரூபா மேகி கூட இருக்காது. இல்லை இங்கே ஒர்த்து, இங்கே கூட ஒரு 10 ரூபா மேகி அப்படியே போட்டு கொடுத்தாங்க. ஆனால் அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்கோ. லேவை பொறுத்த வரைக்கும், அதாவது லடாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளில வந்தாலே வியூ தான், தரமாக இருக்கும். ஜில்லுன்னு இருக்கே. இல்லை அங்கே வெயில் அடிச்சதில்ல, உள்ளே வேர்த்துருச்சு. இப்போ காற்றுல போனோன்னே ஜில்லுன்னு இருக்குது, உள்ளே குழுன்னு இருக்கு. இப்போ பேங்காக் பொறுத்த முன்னாடி வந்து ஒரு ஏதோ வாட்டர் கிராசிங் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அது என்ன அளவுக்கு எப்படி இருக்குன்றது தெரில. திருப்பி கவர் எடுத்து மாட்டுற அளவுக்கு வந்துடுமோன்றது தெரியல. ஏன்னா எல்லா கவர்ந்துக்கு உள்ளே வச்சுருக்கேன். டாப் பாக்ஸ் மூட்டேன். பேங்காக் லேக்கை பற்றி சொல்லணும்னா நல்லாயிருக்கும், ப்ளூயிஷாக இருக்கும். 14,000 அடிக்கு மேலே ஒரு லேக் இருக்குன்னா சூப்பர் தானே. ஏன்னா சுற்றி பள்ளத்தாக்குல, சுற்றி மலைகள் இருக்கிறதுனால நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு தான் உங்களுக்கு இதாக இருக்குது, லேக்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும், போய் பார்ப்போம். ரோடு வந்து 100ல் போகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் பார்த்துங்களேன் எந்த அளவுக்கு ரோடு இருக்குன்னு. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஸ்பீடு போக மாட்டாங்க, நம்ம ஆளுங்க வரணும். வண்டி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஸ்பீடாக போகாத மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஒரு வாரம் திரும்பி பார்த்தேன். ஆனால் இதே ஸ்பீடுக்கு போனால் சீக்கிரமே போய் சேர்ந்துருவாங்க பேங்காக். நான் நேற்றுலேருந்து ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வண்டி வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு 5cc வண்டியை பொறுமையாகவே ஓட்டினீங்கன்னா ஒரு மாதிரி வண்டி மூணுங்குது.
உருமுது கடந்து 4th கியர்லேயே போனோம்னா. நாங்கள் 4th கியர்லேயே நம்ம வண்டியில் 100 போவோம். ட்ரெயின் ஹார்டு, ஃபைட் ஹார்டு. ஓ, கண்டென்ட் தாங்க மாசு, கண்டென்ட். ஏ தானா பறக்குமா சந்தோஷந்தான். பேங்காக் 33 கிலோமீட்டரு. குதிரை அப்பா செம்மையாக இருக்குதுங்க முடியலாம் வச்சு. அது ஆர்மி கேம்புக்கு போகிற இடம். ஆக்சுவலி ஹிமாலயன் வந்தான்னு சொன்னீங்கன்னா அவங்க தான் நேற்று வந்தது. நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க ஹையான பசங்க ரெண்டல் பைக் எடுத்து இங்கே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. நேற்று ஆஃப் ரோடில் வட்டி கீழே ஊற்றுறான் அந்த ஆள். ஒரு ஆள் புது ஹிமாலயன் இருக்கணும் 450 ஏற்றுனமா பொட்டாட்டம் அப்படியே கவுந்துட்டான். ஏன்னா கால் கரெக்டாக செட் ஆகலை. ஏன்னா கீழே இருக்குதுங்க, அது தண்ணி உள்ளே இறங்கிடுச்சு. இப்போ மேலே நிற்கிது வண்டி வெயிட் இல்லை. என் வண்டி அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி பெருமையாக இருந்துச்சு. அப்பா நான் தனியாக அது வண்டியை மேலே தூக்கிடணுடான்ற மாதிரி. வண்டி நமக்கு கீழே அப்படியே காலு கீழே படியுது கரெக்டாக கால். ஸோ அதனால் அழகாக வண்டி அப்படி தூக்கி மேலே வைக்கிற அளவுக்குலாம் நமக்கு இது வருது. ஆக்சுவலி லைட்டாக கொடுமா லைட்டாக வீலியாதா தூக்கி அப்படி மேலே வச்சு நான் மட்டும் கொண்டு வந்துட்டேன். நல்லா இருந்துச்சு அது ஒரு மாதிரி. வாவ் ரோடு செம்மையாக போட்டிருக்காங்க. 120 போகிற அளவுக்கு ரோடு போட்டிருக்காங்கன்னா பார்த்துங்களேன். இன்னும் எப்படி சொல்ல, அடுத்த வருஷத்தில் ஃபுல்லாக ரோடு கிளியர் ஆகிடுங்க. நீங்கள் அசால்ட்டாக வரலாம் பயப்படாமல் பைக் எடுத்துக்கிட்டு. இந்த ரொம்ப ஆஃப் ரோடு இருக்குலாம் நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க தேவையில்ல. நீங்கள் மட்டும் வந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே மட்டும் இந்த F1 ரேஸ்லாம் வச்சாங்க, தரமாக இருக்கும். ஹாலிவுட்டில் வரும்ல F1 ரேஸ்லாம், அந்த ஹில்ஸுக்குள்ளே போகும்ல, இங்கே மட்டும் அந்த இது ஒன்று ஓப்பன் பண்ணி விட்டாங்க. வேற லெவலில் இருக்கும் சொல்ல போனால். ஏன்னா மலைக்குள்ளெல்லாம் F1 ரேஸ் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கலாம். பைக் ரேஸ் எல்லா ரேஸுமே சொல்கிறேன், மலையை சுற்றி குத்தி போகிற மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும்ல. பண்ணோம் இப்போ செயினில் பண்ணோன்னா வீல் ஒரு மாதிரி நல்லா போகுது. செயினில் பண்ணதுக்கும் பண்ணாமல் இருக்கிறது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கட்டன்னு ஒரு மாதிரி வண்டி ஆக்சிடென்ட் பண்ணால் ஸ்மூத்தாக ரன் ஆகாது. அப்படியே ஒரு மாதிரி குதிச்சு மாதிரியே வரும். ஒரு மாதிரி கட்டன்னு உனக்கே ஒரு மாதிரி பின்னாடி பக்கம் ஷேக் ஆகும் ரொம்ப வண்டி. அப்போ பார்த்தா ட்ரெயின் நேற்று ஃபுல்லாக அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஃபுல்லாக மண் காலைல வந்து உட்காந்து தொடச்சி எடுத்தோம் எல்லாத்தையும். டூர் ஆர்கனைசர் எல்லாருமே டூர் ஆர்கனைஸ் பண்ணுவாங்களா அவங்க கேங்கு காலைல 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. போயிட்டு ஒன்ஸ் பேங்காங் ரீச் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துடும். அதாவது பேங்காங் மட்டும் அவங்க போவாங்க. போயிட்டு ரிட்டன் லேக் இந்த வண்டியிலே போயிடுவாங்க. ஏன்னா ஸ்னோ பாருங்க ஃபுல்லாக ஸ்னோ தான். தாங்கி அங்கே பாருங்க ரோடு எவ்வளோ பஸ் போட்டிருக்காங்கன்னு தரமா. வாவ் அமேசிங்ல சூப்பராக போட்டிருக்காங்க ரோடு. ப்ரோ ஐ லவ் யூ ப்ரோ. எம்மாடி ப்ரோ மீன்ஸ் போர்டு ரோடு ஆர்கனைசேஷன். ரோடு தரமாக போட்டிருக்காங்களே. ஐயோ ரைட்டில் பாருங்கள் பார்த்தீங்களா ரோடு எப்படி போகுது. லெஃப்ட்டில் பாருங்கள் அப்படியே லேக்கு. ஆக்சுவலி இது எல்லா தண்ணியும் அங்கே தான் போகுது. தண்ணி எல்லாமே இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக பேங்காங் லேக் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் கண்டிப்பாக அங்கே தாங்க போகுது. அப்படியே எப்படி சாண்டல் கலரில் வந்து ஒரு மாதிரி சாண்டல் கலரில் வந்து மண் இருக்குது கீழே லேக்கு. அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கும் பாருங்கள் பேங்காங் லேக்கு. அந்த கலரை பார்த்தே ஆகணும்னு தான் போயிட்டுருக்கேன் துடிச்சு. போடவே இல்லை. 8 கிலோமீட்டர் தாங்க. ஒன்லி 8 கிலோமீட்டர் ஒன்லி. டைம் பார்த்தீங்கன்னா 10:13 வந்துட்டோம். சொன்னா இல்லையா 3/4 மணி நேரத்தில் வந்துடும்ன்ட்டு. ஆனால் ரோடை இவ்வளோ வருஷம் சூப்பராக போட்டு விட்டு வேறு லெவல் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் டைம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. அவ்வளோ டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இங்கே. அந்த ப்ரோ அது வேறு லெவலில் இருக்குல்ல. எப்படி கரெக்டாக அதுக்காக தான் வச்சாங்களா இல்லைன்னா அப்படி இருந்தது அப்படியே மாறிச்சான்னு தெரில. ப்ரோ அப்படின்ற நேம் வந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக ஷார்ட் ஃபார்மு. இப்போது இது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ப்ரோ. அது அழகாக ப்ரோன்னு சொல்கிறது எதுவும் நம்மள்கிட்ட ஃப்ரெண்ட்டு சொல்கிற மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்ட்டு. ஆனால் இது மாதிரி ரோட்டில் ஓட்டுறதுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. ஜாலியாக இருக்குது. ஒரு 7-8 நாள்
லே லடாக்கில் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது போதும். 5 கிலோமீட்டர் தான் இருக்கணும். மண் கல் விழுவுமா போட்டிருக்கு, கண்டிப்பாக விழுவுங்க, சரிஞ்சிட்டு வரும். என் போதை தேடி போயிறேன். ஆஹா 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 ஆஹா. வாவ் பிரிட்ஜி, இந்த மாதிரி ஸ்டீல் பிரிட்ஜெலாம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஸ்டீல் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. இதெல்லாம் செம்ம தண்ணி வரும், ஐஸ் வந்துட்டு கரையும் போது அடிச்சு போகும், பெருக்கிக்கிட்டு அடிச்சுட்டு. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரிட்ஜ் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ கிளைமேட் இப்படி இல்லாததுனால நல்லாயிருக்கு. ரோடை பார்த்தீங்களா, இப்போ இப்படி பாம்பு மாதிரி அலைஞ்சிருக்கு. இன்னொரு 1 கிலோமீட்டருங்க, வந்துட்டோம். ஒரு வாட்டர் கிராசிங் வந்துச்சு, நான் அதை ரெக்கார்ட் பண்ணல, மறந்துட்டேன். சின்னது தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை. அப்படியே காலை மேலே தூக்கிட்டு லைட்டாக அப்படி போகிற மாதிரி ரோடு மேலேயே தான் போணுச்சு. அப்பா வேற லெவலு. பெஸ்ட் ஹெல்மெட், ரைடு சேஃப்டி. ஓகே, பாவிக்கிறா இங்கே வந்து மாடா இது பண்ணி வச்சுருக்கீங்க. ஐயா பாருங்க வியூவை, அங்கே ஐஸு தெரியுது. அங்கே ஒரு என்எஸ் வருது, இன்னொரு என்எஸ் எங்கே தெரியலையே. ஹாட் ஸ்ப்ரிங்கா? ஹாட் ஸ்ப்ரிங் பார்த்துட்டு வரலாமா? ஆர்ன் அடிச்சாரு, என்னன்னு பார்த்தா அவர் போக சொல்கிறாரு. இங்கே ஹாட் ஸ்ப்ரிங் அது இருக்குங்க, அந்த தண்ணி சூடாக இருக்கும்ல, அது அங்கே போகணும். அண்ணே, சூடாக தண்ணி கொதிக்கும் தெரியுமா? சுடு தண்ணி கொதிக்கும்ல, அது பாங்காக பார்த்துட்டு போவோம். ஓகே, வா வந்துச்சு. வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க, ஏன்னா தெரியுது அப்படி தான். ஏன்னா இந்த பேக்ரவுண்டு தான் நான் பார்த்துருக்கேன் ஃபோட்டோஸில். எங்கே இருக்குன்னு தெரியலையே. எங்கே இருக்கு இந்தா இருக்குது. இல்லை சும்மா சொன்னேன். எப்படி போகணும்? என்னமாடி பாங்காங் டிஎஸ்ஓ லேக் பூப்ராங் வில்லேஜ். வண்டி செம்மையாக இருக்குல்ல. அப்பா எவ்வளோ பெரிய டயர் பாருங்கள், 4 வீல் டிரைவ் இதெல்லாம். இங்கே பாங்காங் லேக்கு, ஆனால் வியூ வந்து மேலே இருக்குது. இங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது போல். நம்ம ஆனால் அங்கே மேலேருந்து வியூ பாயிண்ட் பார்ப்போம். அங்கே தான் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அந்த 3 இடியட்ஸ் படம் அங்கே தான் எடுத்தாங்க. அந்த எடுத்த படத்தோட அந்த ஸ்கூட்டரு அதெல்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க. இங்கே போருங்க வண்டியோ, வாவ் செம்மையாக இருக்குது. யார் இது? யார் அவரு? சிவாஜி. அவர் போட்டோ இங்கே வச்சுருக்காங்க. ஸ்ரீ சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கி ஜாய். கிறிஸ்டல் கிளியர் ப்ளூ கலரு, அப்படியே டிஃப்ரெண்ட் கலரில் ஜொலிக்குது கடந்து லேக்கு. கண்ணே கூசுதுங்க, அந்த அளவுக்கு அடிக்குதுங்க வெளிச்சம். இதான் நினைக்கிறேன். இப்படிதான் அதோ கீழே நிற்கிறாங்க பாருங்க. ஐயோ ஸ்கூட்டர் நிற்குது. அப்பா தண்ணி கலரை பாருங்க, வேற மாதிரி இருக்கு. வாவ் 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 வாவ். ஸோ லுக்கிங் வாவ் தாங்க. ஓகே, குட் ஒன். ஓய் ஓகே. பைக் எடுத்துகிட்டு போகிறோம் கீழே.
ஓகே, லேக்குக்கே பைக் எடுத்துகிட்டு போகிறோம்ல, தரோம். செம்மையாக இருக்குது. வாவ், லேக்குக்கே வைக்கிறது வந்துட்டோம். சூப்பரில். Many hours later. Hey guys, இதாங்க பேங்காங் லேக். செம்ம நீளமாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம்னா ஹன்லே போக போகிறோம். ஸோ வீடியோஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சன் வந்து மேலே உச்சிக்கு போயிடுச்சு. ஸோ அவ்வளோ ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சு. இங்கே இன்னும் வீடியோ கூட நிறையா எடுக்கலை. ஸோ நல்லா கிளம்புறோம். ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ கலர்ஸ் தெரியுது இல்லையே, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியுது. ஓகே, டேக் கேர். பாய் பேங்காங் லேக். நான் இன்னொரு நாள் வரேன். காரில் வந்து கேம்பிங் பண்ணுறேன் அந்த இடத்துல. இங்கே பார்க்கிங்கே கிடையாதாம்மா. அந்த ஸ்கூட்டரு, அந்த படாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, நாங்கள்லாம் உட்காரத்துக்கு வந்து ஸ்கூட்டரில் உட்கார 50 ரூபாயாம்மா, படாக்ஸில் உட்கார 40 ரூபாயாம்மா. போங்கன்ட்டு எங்கள் ஓன் வண்டியை நாங்கள் எடுத்துட்டோம். இப்படியே போவோம். இது கிலோமீட்டர் அதிகம்ண்ணா. ஆனால் ரூட் இப்படி இருக்கும். அது மெயின் ரோட்டை காட்டுது. பைக் இப்படி தானே சொன்னார் அண்ணா, பைக் இப்படி தானே சொன்னார். இப்படி தான் போனோம். அப்போ ஷார்ட் ரூட்டு இப்போ உள்ளே போகுது. இந்த மாதிரி எனக்கே தெரியாது தான். வாங்க. ஸோ கைஸ், பேங்காக் லேக்லேருந்து கிளம்பிட்டோங்க. அன்லே போகிறோம். அதாவது வந்து மெயின் ரோட்டில் போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னார் அந்த அண்ணா. ஓகேங்களா? ஸோ அப்படியே இதிலே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான். ஏன்னா லேக் ஓரத்துலேயே வரும் இந்த ரோடு. ஸோ நல்லாயிருக்கும். எவ்வளோ பெரிய லேக்கு பார்த்தீங்களா, பேங்காங் லேக்குன்றது. வாட்டர் கலருக்கு தாங்க காசு. அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. கிறிஸ்டல் கிளியராக இருக்குது வாட்ரு. இங்கே கொஞ்சம் இருக்குதுங்க, ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் எல்லாமே. போகலாம். ஆக்சுவலாக வந்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே நின்றுட்டோங்க. அங்கேயே இன்னும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். அதிகமாக இங்கே ஃப்ரீ, எப்படி சொல்கிறது, பேமெண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக உள்ள இடமும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூட்டரு உட்காரதெல்லாம் இங்கே தான் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் இங்கே வந்து எடுத்துக்கோங்க. அங்கேயே நின்றாதீங்க. நாங்கள் தான் அது போன்ட்டோம். சும்மா இங்கேயே நின்றுட்டோம். இங்கே இந்த ஷூட்டிங் எடுத்த லொக்கேஷனுங்க அது. ஸோ அதனால் அந்த திங்ஸ்லாம் அப்படியே வச்சுட்டாங்க ஷோகேஸுக்கு. இந்த லேக்கை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அந்தளவுக்கு பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பின்னாடி வாடா. மாடியோ மாடி வெயிட்டாக இருக்குது வண்டி. ஏங்க இந்த அளவு இருக்குது மேலே ரோடு ஏறுறதுக்கு. நிறைய ஆஃப் ரோடில் ஏறி போகிற மாதிரி இருக்குது ஜாலியாக. ஸோ இதில் போய்ட்டு அங்கே மேலே ஒரு ரோடு போகுது. அந்த ரோடை பிடிச்சிட்டோம்னா அந்த ரோடு மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த மானில் கொண்டு போய் விட்டுரும். அங்கேருந்து நம்ம வந்து நேராக போய் ஹைவே பிடிச்சிக்கலாம். ரூம்ஸு காட்டேஜஸ்லாம் இருக்குது இங்கே. பெட்ரோல் 300 இருக்குது, பிரச்சனை இல்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் வந்து காட்டுது. ஹன்லே ஃபுல்லாக போக முடியுமான்றது தெரில. நிறையா வாட்டர் கிராசிங் இருக்காமா. நம்ம வண்டி போயிடும், அவங்க வண்டி வருமானது தெரில. செம்மையான வியூவில் இது. லேக் ஓரத்துலேயே பைக் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் அவங்க வந்து மண்ணை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன, ரோடு தான் கொஞ்சம் இதாக இருக்குது, பள்ளமாக. ஆனால் ரோடு தான் கொஞ்சம் இதாக இருக்குது.
நல்ல ஸ்லாப்பு போலே தேடிக்கல ஏற்றுக்கு முக்குது வண்டி. அப்பா வாட்டர் கிராசிங் மெயின் ரோடு போய் தான் வாட்டர் கிராசிங் இருந்திருக்காது. சூப்பரில் கண்டிப்பாக வாட்டர் கிராசிங்கில் அதிகமாக இருக்கும். நான் க்ளவுஸ் எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஓரத்தில் கம்மியாக போகுது தண்ணி, அப்படியே போயிடும். அப்பா நம்மளை தள்ளுதுங்கண்ணா, ஃப்ளோ வந்து தள்ளுது நம்மளை. அவங்க காலுக்குள்ள தண்ணி போயிடுச்சு, நான் தண்ணி ஷூ கவர் போட்டு போனதால் தண்ணி போகல, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த ரோட்டில் வாட்டர் கிராசிங் அதிகம் இருக்குன்னு தான் சொல்லி தான் அனுப்பினாப்புல அவர். அந்த ஹைவேல போயிருந்தோம்னா வாட்டர் கிராசிங் இருந்திருக்காது. ஆனால் போகணுங்க, 30 கிலோமீட்டர் இங்கேருந்து வண்டியை ஓட்டிகிட்டு போகணுன்னாங்க. அவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு ஜாலியாக வாட்டர் கிராசிங்கை கிராஸ் பண்ணிட்டு போவோம். செம்ம தண்ணி வந்து செம்ம ஜில்லுன்னு இருக்குது, கையில் கொஞ்சம் பட்டுட்டு. பாருங்கள், நாங்கள் வந்த 3 கிலோமீட்டருக்கு மேலே லேக் வியூ வந்துட்டுருக்கு வாட்டர் கிராசிங். ஆனால் ஒன்று ஐடியா பண்ணிக்கிட்டேங்க, ஐஸில் கண்டிப்பாக ஸ்னோவில் வரணுன்றது. அதெல்லாம் ஸ்மூத்தாக போகுது வண்டி. மான் இங்கேருந்து கரெக்டாக 6 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ரைட் சைடில் நம்ம கட்டாகி அந்த மெயின் ரோட்டில் போய் ஏற்றி விட்றோம் நமக்கு அன்லே போகிறதுக்கு. ஸோ இந்த ரோட்டில் தானே நமக்கு இது இருக்கும் வாட்டர் கிராசிங்லாம். ஏன்னா இந்த இங்கே இருக்குல்ல மேலே பனி, அது உருகி தண்ணி போகிற தண்ணி தான் அதெல்லாம். வாட்டர் கிராசிங்கு மண் இது வெறும் இதில் கல் இதில் இருந்தால் பிரச்சனை இல்லை, பாறையில் இருக்கும்போது தான் பிரச்சனை. சென்டரில் வாங்க. பார்த்து ஓகே போய் வெறும் காலில் ஓட்டிகிட்டு இருக்கான் பாருங்கள் பைக் அந்த பையன், அதுதான் பிரச்சனை. ஏன்னா ஷூ வந்து நனைஞ்சிருச்சான், அவங்கள்ட்ட ஷூ கவர்லாம் எடுத்துகிட்டு வரலாங்களா, அதை பற்றி யோசிக்கவே இல்லைங்க. எனக்கு கண்டிப்பாக ரிவர் கிராசிங் நிறையா இருக்கும், நான் வீடியோ நிறைய பார்த்துருக்கேன், அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பசங்க எதுவுமே ரெடியாகி வரல. அந்த அண்ணன் தம்பி என்ன இருக்காங்களா, அவங்களும் வெறும் நார்மல் ஷூ தான் வச்சு ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு, அதில் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது கம்ஃபர்டபுளாக இருக்காது தான் நான் ஷூ கவர் போட்டேன். பாருங்க ஷூ கவர் போட்டேன், எனக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. அவங்க 2 பேரும் வெறும் காலால் ஓட்டிகிட்டு இருக்காங்க பசங்க. இதெல்லாம் நார்மலு. இது மாதிரி ரோடு இருந்து வாட்டர் கிராஸ் ஆனால் பிரச்சனை கிடையாது. அந்த பள்ளம் கில்லமாக இருக்குது பாருங்கள், கல்லுகள்லாம் இருக்குது, அதுதான் பிரச்சனையே. அவங்க அங்கே ஏன் கல் போட்டு வச்சுருக்காங்கன்னா ஃப்ளோவை தடுக்கிறதுக்காக. ஏன்னா செம ஃப்ளோவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்போது வண்டி கிராஸ் பண்ணிச்சுன்னா தள்ளி விட்ரும். அதனால் கல் அதிகமாக போட்டு வச்சோம்னா அது எப்படி சொல்கிறது, பொறுமையாக மூவ் ஆகும். ஸோ அப்போ நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அப்படி போட்டு வச்சுருக்காங்க அந்த மாதிரி இடத்துலலாம். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது தண்ணி, அங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதே பாருங்கள், மேக்ஸிமம் மேலேருந்து இழுத்துட்டு வந்துச்சு வெளில. போங்க. ஜஸ்ட்டு அவங்க கிராஸ் பண்ணுறத வீடியோவாக எடுத்து கொடுப்போம். நான் தானே ரெக்கார்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு கிராஸ் பண்ணுறது வீடியோவாவது கொஞ்சம் வேணும்னு சொல்கிறாங்க அடிக்கடி. சரி ஓகே, யாரும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அவங்க என்னோடய வாய்ஸை மட்டும் மீட் பண்ணிவிட்டு அவங்க கிராஸ் பண்ணுறதை மட்டும் எடுத்துப்பாங்களா, அதுக்காக தான். ஜாலியாக போகிறானுங்க, ஒரு ரைடிங் இல்லை, ஹெல்மெட்டை கழட்டிட்டு போட்டிருக்கானுங்க ஜாலியாக. நம்மளும் தெரியும் கண்ணாடியை போட்டு ஜாலியாக தேவையில்லை. பாருங்க ஃபுல்லாக இது வந்து கரைச்சிக்கிட்டு தான் வந்திருக்கு எல்லாத்தையும், தண்ணியோடு சேர்ந்து கல்லெல்லாம். செம்மையாக இருக்குல்ல, வாவ். தெரில, ஏதோ பிரிட்ஜு கட்ட போகிறாங்க உங்களுக்கு, எம்மாடி ஏதோ ஆர்ச்சி கட்டுவாங்க. இல்லைண்ணா பாங்காங் லேக் உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு. மான் 1 கிலோமீட்ரு. ஓகே அப்பா, இந்த பேங்காங் லேக்கை பார்க்கணும் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்ருக்கேன். அழுத்தே போகுது, அந்த அளவுக்கு இருக்குது இந்த லேக்கு. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஐயோ அப்பா வா அப்படி இருந்துச்சு.
இப்போ பார்த்தா வா அப்படின்னு இருக்கு. ஃபுல்லாக அதே வந்துட்டுருக்கு அப்போ இருந்து. கண்ணை கூசுது இந்த பக்கம் ப்ளூ கலர் எனக்கு. காய்ஸ், இந்த ரோட்டில் வந்து வாட்டர் கிராசிங் வந்து ஹெவியாகவே இருக்குதுங்க. நம்ம வந்துட்டோம். அவங்க ஃபுல்லாக நனைஞ்சிச்சு வண்டி. ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. ஏதோ பாருங்கள், காலில் இது போட்டதுனால ஜாலியாக வந்துட்டுருக்கேன். பாருங்க, ஃபுல்லாக நனைஞ்சிச்சு வண்டி. கையெல்லாம் நனைஞ்சிச்சு அவருக்கு. வா, இந்த லேக்கை நாங்கள் இன்னும் தாண்டவே இல்லைங்க. ஃபுல்லாக லேக்கு வியூவாகவே போயிட்டுருக்கோம். இந்த லேக்கு பார்த்து பார்த்து கண்ணு வலிக்குது எனக்கு. எப்பா எங்கேயோ சுற்றி விட்ருக்காங்க ரோட்டை. ஏன் இவ்வளோ சுற்று? அப்பா சாய் கடை இருக்குன்னு நினைக்கிறேன். ரிசார்ட் கேம்பிங். எம்மாடி நேரம் வந்துருப்பேன் சறுக்கிக்கிட்டு. வேடிக்கை பார்த்துட்டே போகக்கூடாது, அதனால தான். ரைட் 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 ரைட். காய்ஸ், ஆக்சுவலாக நாங்கள் ஹண்டே போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழியில் சின்னதாக ஒரு டீ பிரேக். எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிட்டு எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் ஓகே அனுப்புகிறேன். டீ பார்த்தீங்களா, ஜூஸோட டம்ளர் இருக்குல்ல, அவ்வளோ பெருசில் வந்திருக்காங்க. எனக்கு நம்ம ஊரில் கிடைக்காத ஒரு பார்லேஜி ரொட்டி எங்களும் கிடைக்காது, தமிழ்நாட்டில் கிடையாது இல்லை. ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆன்லைன் நோக்கி போகிறோம். இங்கே இது ஒரு 143 கிலோமீட்ரு ஃபுல்லாக இந்த பேங்காங் லேக் ரோடு தான் வருதா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, சாப்பிட்டு அப்படியே போகிறோம். போகும்போது காட்டுறேன். வெயில் ஒரு மாதிரி அடிக்குது, ஆனால் கூலிங் லைட்டாக இருக்குது. வாட்டர் கிராசிங் இருக்குது, எல்லாமே இருக்குது, சம்பவம் இருக்குது.